அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒரு பெரிய விசேஷம், முதல்ல வரக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் இந்த வருஷத்துல ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பூர நட்சத்திரத்துல நம்ம வந்து ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆடி மாசத்துல அம்பிகை அவதரித்த தினம் சொல்லுவோம். அதே மாதிரி அம்பிகை வந்து பூ பெய்த தினம், அதாவது பூ பெய்தல் அப்படிங்கிறது நம்ம பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு தினம் வந்து நடந்ததும் இந்த ஆடி மாதத்துலதான். அதனாலதான் அடுத்தது வந்து அம்பிகை வந்து தாயாகிறதுக்கு ரெடியாகிற மாதம். அதனாலதான் இந்த ஆடி பூரத்துல நம்ம அம்பாளுக்கு வந்து வளைகாப்பெல்லாம் போடுறோம். இந்த வளைகாப்பு வந்து போடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நம்ம வந்து எவ்வளவுக்கு நம்ம வந்து வளையல் வந்து அம்பாளுக்கு வாங்கி தரோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வளங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தாய். ஒரே ஒரு கண்ணாடி, ஒரு டஜன் கண்ணாடி வளையலுக்காக நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்க. நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாம மாங்கல்யம் வந்து நல்ல ஒரு திருமாங்கல்யம் வந்து நம்ம கழுத்துல ஏறலையும் சொல்லி நிறைய ஏக்கப்பட்டு இருக்க பெற்றோர்களும் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்களுமே அந்த மன உளைச்சல்ல இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோவில்ல இருக்கிற நிறைய சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து ஒவ்வொரு அவதாரமா இருந்தாலுமே அவ சக்திங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அந்த சக்தி மூலமா நமக்கு நிறைய நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தாய்க்கு நம்ம வந்து ஒரு வளைகாப்பு செஞ்சு பாக்குறதுங்கிறது எவ்வளவு பேருக்கு வந்து இந்த குடுப்பனை கிடைக்கும் பாருங்க. நம்மள மாதிரி வந்து சாதாரண மனுஷங்களுக்கு நம்ம வந்து வளைகாப்பு செஞ்சு பார்க்கலாம், நம்ம வந்து வளைகாப்பு வந்து போட்டுக்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்பிகைக்கு வந்து வளைகாப்பு செய்யும்போது, ஒரு தாய்க்கு நம்ம வளைகாப்பு செய்யும்போது அது எவ்வளவு பெரிய விசேஷமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி ஆண்டாள் அவதரித்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம். மகாலட்சுமியின் அம்சமான இந்த நல்ல நாள்ல தான் அந்த ஆண்டாள் தாயார் வந்து அவதரித்து பெருமாளை வந்து திருக்கரம் வந்து பற்றினாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல நம்ம என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அன்னைக்கு வந்து சுமங்கலி பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம். சுமங்கலி பெண்கள் மட்டும் இல்ல, கன்னி பெண்கள், கல்யாண வயசுல இருக்கக்கூடிய அந்த கன்னி பெண்கள் திருமாங்கல்யம் வந்து அவங்களுக்கு நல்லபடியா அமையணும், நல்ல கணவன் வந்து அமையணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது நான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து கல்யாணம் ஆகி நல்லா இருக்கும் அப்படின்னா நம்மள மாதிரி மற்ற பெண்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து வளையல் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்பிணியா இருக்காங்க அப்படின்னா அவங்களால வந்து வளைகாப்பு வந்து அவங்களால செய்ய முடியாது அப்படின்னா நம்ம ஒரு 3 சாதமோ இல்ல ஒரு 5 சாதமோ செஞ்சு அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து கூப்பிட்டு சாப்பாடு, வளைகாப்பு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வளையல் போட்டு விட்டு சந்தனம் குங்குமம்லாம் கொடுத்து பூக்கள்லாம் கொடுத்து நம்ம வந்து அவங்கள வந்து சந்தோஷமா அனுப்பி வைக்கலாம். இதனால என்ன நலன் அப்படின்னா, அவங்க சந்தோஷப்படும் பொழுது நம்மளுடைய வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். இது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்றதை விட நம்மளுடைய மன நிறைவுக்காக நம்ம வந்து அம்பாளுக்கு பண்றது மாதிரி அந்த பொண்ணுக்கும் வர்ற அன்னைக்கு வந்து எந்த பெண்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே வெறும் கையோட அனுப்பாதீங்க. அதனாலதான் கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து ஆடி மாதம் நாளே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ்ல. இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே ரெடியா வச்சுக்கணும். வீட்டுல வந்து பூக்கள் இருக்கணும், குங்குமம் இருக்கணும், மஞ்சள் இருக்கணும், முடிஞ்சவங்க ஒரு பிளவுஸ் வீட்டாவது இருக்கணும், 2 வளையல் கண்வளையாவது எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வர்ற பெண்கள் யாரா இருந்தாலும், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாள் வந்து மாயக்காரி, எந்த ரூபத்துல வேணாலும் வருவா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன தரணுமோ அதை கண்டிப்பாக நம்ம தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொன்னது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். கோவில்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில்ல வந்து எந்த அம்பாளுக்கு, அதாவது அந்த கோவில்ல அம்பாளுக்கு வந்து வளையல் வந்து சாத்துறாங்க, வளைகாப்பு அலங்காரம் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்க பணமா கேட்கறாங்கன்னா பணமா கொடுத்து வளையல் வாங்கிக்க சொல்லலாம். இல்ல வளையலே வாங்கி தர சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த கலர் பச்சை, சிகப்பு, கருப்பு, இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து அடர் நிறங்கள்ல இல்லாம கொஞ்சம் நல்லா பிரைட்டான கலர்ல வாங்கி கொடுத்தீங்கன்னா அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா காட்சி தருவாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வளையல் வந்து தவிர்த்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த குழந்தைகள் யாராவது குட்டி குழந்தைங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்க வளையல் வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு குழந்தை வரம் வந்து வேணும் அப்படின்னா அந்த குட்டி குழந்தைங்களுக்கு கூட நீங்க வந்து வளையல் வாங்கி கொடுக்கலாம். வீட்டுல வந்து என்னால கோவிலுக்கெல்லாம் போக முடியல, ஆனா வந்து வீட்டுல வந்து வழிபாடு செய்யலாமா, தாராளமா செய்யலாம். உங்ககிட்ட வந்து சிலை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு அம்பாள் போட்டோ உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லார் வீட்லயும் சமயபுரம் மாரியம்மன் போட்டோ இருக்கும், இல்லைன்னா கருமாரியம்மன் போட்டோ இருக்கும், காமாட்சி அம்மன் போட்டோ இருக்கும். எந்த அம்பாள் போட்டோ உங்க வீட்டுல இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு டஜன் வளையல் வாங்கி மாலையா வந்து கட்டி அந்த மாலையை வந்து நீங்க வந்து சாத்திட்டு அவங்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு நெய்வேத்தியமா கல்கண்டு சாதம் இல்ல சர்க்கரை பொங்கல் இல்ல கூழ், உங்களால என்ன முடியுமோ அதை வைங்க. ஆனா கண்டிப்பா ஒரு இனிப்பு வைக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வளைகாப்பு வந்து நான் வந்து அம்பாளுக்கு என் வீட்லயுமே நான் வந்து வளைகாப்பு அலங்காரம் செஞ்சு அழகு பார்ப்பேன். போன வருஷமும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல நான் வந்து வளைகாப்பு அலங்காரம் வந்து ஆடி போற தண்ணிக்கு போட்டிருந்தேன். அந்த வீடியோ கூட இருக்கு, நீங்க வேணா செக் பண்ண, ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க.
ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த அலங்காரம் பண்ணி பூக்கள்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து வளையல் அலங்காரம் வந்து குத்து விளக்குக்கு அம்பாலாம் நினைச்சு நான் வந்து அலங்காரம் பண்ணி செய்வேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வகையான சாதம் வந்து அதாவது கலர்ன சாதம், கலவை சாதம் வந்து செய்வேன். சித்திரை அன்னம் சொல்லக்கூடிய புளியோதரை, தயிர் சாதம், தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி வந்து ஒரு 5 சாதம் வந்து நம்ம செய்யலாம். கல்கண்டு சாதம் செய்யலாம். அந்த மாதிரி வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வருஷமும் கண்டிப்பா செய்வேன். அது என்னங்கிறது லாங் வீடியோல வரும். ஸோ இது வந்து நான் எதுக்காக செய்யறேன் அப்படின்னா, எனக்கு வந்து எங்க வீட்டு பக்கத்துல, அதாவது என்னோட புகுந்த வீட்டு சைடு வளகாப்பு போடுற பழக்கம் வந்து கிடையாது. வளகாப்பு போடுறதுங்கிறது அது வந்து போட்டப்ப ஏதோ அபசகனமா நடந்திருக்கு முன்னோர்கள் இருந்தப்ப, அதனால வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்து வழி வழியா தொடர்றதுனால அதை வந்து செய்யாம விட்டுட்டாங்க. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுடைய கிருபையால எனக்கு வளகாப்பு போட்டாங்க. ஆனா எதுவுமே வந்து எனக்கு அசம்பாவிதம் நடக்கல. இதுலயே தெரிஞ்சிருக்கும் நமக்கு அம்பாளுடைய அருள் வந்து எந்த அளவுல இருக்கு அப்படின்னு. அதுவும் பாத்தீங்கன்னா நாகமணி அம்மன் தேவி கோயில்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மன சங்கடத்துலதான் வந்து குடும்ப நிலவரம் வந்து இருந்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நானே, என் வீட்டுக்காரர், எங்க அம்மா 3 பேர் மட்டும்தான் போனோம். போகும்போது அங்க வந்து நாங்க எதுவுமே கேட்கவும் இல்லை, நாங்க எதுவும் செய்யணும்னு சொல்லல. நாங்க வந்து 10 வருஷத்துக்கு மேல அந்த கோவில் போயிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னு சொன்னோன்னே அவங்களே வந்து சோறுலாம் அந்த சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு கட்டு சாதம்லாம் செஞ்சு வச்சு வளையல் வந்து அவங்களே வாங்கிட்டு வந்து கோவிலுக்கு வர பெண்கள் மூலமா எனக்கு வந்து வளையல் போட்டு அழகு பார்த்தாரு ஐயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அம்பாள் எனக்கு வந்து இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு நான் வந்து வருஷம் வருஷம் வந்து போடணும்னு அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆடி பூரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து என் வீட்டுல என்னுடைய அம்பாளுக்கு நான் வந்து அழகா வந்து வளையல் மாலையெல்லாம் போட்டு நான் வந்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நன்றி கடன் அப்படின்னா இது வந்து நான் வந்து எப்பவுமே தீர்க்கவே முடியாது. இந்த கடனை இன்னும் 7 ஜென்மம் நான் எடுத்தா கூட அந்த அடுத்த ஜென்மத்துல நான் வந்து எந்த ஒரு உயிரினமா பிறக்கணும்னோ தெரியாது. ஆனா எந்த உயிரினமா பிறந்தாலுமே அந்த கடவுளோட எந்த ஆலயத்திலேயாவது அந்த காலடியில இருக்கிற மாதிரி இல்ல ஒரு நாள் பூவாவது போட்டு அவங்க பாதத்துல போய் விழுந்துடணும், அதுக்கப்புறம் சருகானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு கடவுள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யறாங்க. நான் அதை உணர்றேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உணர்றேன். இன்னைக்கு கூட நான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்ப அந்த ஆடி போறதை பத்தி இன்னைக்கு நான் சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக பண்ணியிருந்தேன் வீட்டுல. ஆனா அங்க அம்பாள் வந்து ஆடி போறதோட அலங்காரத்தோடய நமக்கு வெயிட் பண்ணி நமக்காக வந்து காட்சி கொடுத்தாங்க இல்லையா, அதோட என்ன சந்தோஷம் வேணும். நான் வந்து அன்னைக்கு திங்கட்கிழமை கோவிலுக்கு போக முடியாதோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு அம்பாள் நம்மளை கூப்பிடுவாங்கன்னு நம்பிட்டு தான் இருக்கேன் இன்னமும். அப்படி போகும்போது அவங்கள பாத்தீங்கன்னா அந்த அலங்காரம் பார்க்கும்போது உனக்கு நான் முன்னாடியே காட்சி கொடுத்துட்டேன், நீ ஏன் கவலைப்படுறங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகாசக்தியோட அந்த சக்தியே. அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லா நலங்களும் வளங்களும் பெறறதுக்கு இந்த ஆடிப்பூரத்தை நல்லபடியா வந்து பயன்படுத்திக்கோங்க. அம்பாளுக்கு எவ்வளவு வளையல் வாங்கி தர முடியாலும் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல வந்து தெரியாதவங்க கோவிலுக்கு வரவங்க பெண்களுக்கு நீங்க வந்து கன்னி பெண்களுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம். ஒரு 5, 3, 7 இல்ல ஒருத்தர் இந்த மாதிரி ஒற்றைப்படையில ஏதாவது ஒரு கணக்கு தாம்பூலம் ரெடி பண்ணி உங்களுக்கு வசதி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இல்ல எதுவுமே என்ன வேணா கண்ணாடி வாங்கி கொடுங்க. இதுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். நான் வந்து இப்ப வெள்ளிக்கிழமை மகாசக்தி மாரியம்மன் கோவில் போயிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வளையல் போட்டு விட்டாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, என் கை கொஞ்சம் ராசியான கை பாப்பா, நான் யாருக்கு வளையல் போட்டாலுமே அது வந்து அவங்களுக்கு கருவுற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது கேட்டு அந்த கோவில்ல வச்சு அந்த சூலத்துக்கு நேரம் எனக்கு வந்து மஞ்சள் கலர் வளையல் வந்து போட்டாங்க. அந்த வளையல் நான் இன்னமும் பத்திரமா வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட அந்த மகாசக்தி கோவில்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வளையல் வந்து இங்க இந்த கோவிலுக்கும் போட்டு விட்டாங்க. இந்த கோவிலும் நடந்துச்சு. நாகமணி தேவி அம்மன் போட்டாங்க. குங்குமவல்லி அம்மன் கோவில்ல இருந்து வளையல் வந்துச்சு. இந்த மாதிரி நான் வந்து யோகி என்னோட வயிற்றுல இருக்கும்போது, என் குழந்தை என்னோட வயிற்றுல இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய அம்பாளுடைய ஆசீர்வாதத்தோட நான் வந்து குழந்தைய வந்து பெற்றெடுத்தேன். அந்த நன்றி கடனுக்காகவே நான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடிப்பூரத்து அன்னைக்கு வளைகாப்பு அலங்காரம்ங்கிறது செய்வேன். ஸோ நீங்களும் திங்கட்கிழமை ஆடிப்பூரம் வருது, அம்பாளுக்கு நல்ல நிறைவா உங்களால என்ன பிரசாதம் செய்ய, ஒரே ஒரு சக்கரை பொங்கல் தான் என்னால வைக்க முடியும். ஒரு பிரசாதம் வைக்கணும்னா தாராளமா வைங்க. அதை வச்சுட்டு நீங்க வந்து அம்பாளுக்கு வளையல் மாலை போட முடியாட்டியும் ஒரு டஜன் வளையல் நாளைக்கே வாங்கி வச்சிருங்க. காலையில எந்திரிச்சு ஒரு விளக்கேத்துங்க. வளையல், மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே நம்ம வீட்டுல இருக்க மங்கள பொருட்கள் தான். இது எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு வந்து சுபிக்ஷம் வந்து இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து ஊதுபத்தி சாம்பிராணி மட்டும் காமிச்சிட்டு சூடம் காமிச்சிட்டு அம்பாளை ரசிச்சு பாருங்க. அம்பாள் வந்து ஏதாவது ரூபத்துல வந்து வளையல் வந்து வாங்கிக்குவாங்க. அப்படி வந்து சாயங்காலம் வரைக்கும் வளையல் வந்து யாரும் வீட்டுக்கு வரல அப்படின்னா அந்த வளையல கொண்டு போய் கோவில்ல வந்து கொடுத்துட்டு யாராவது சுமங்கலி பெண்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய மனசு சந்தோஷமா இருந்தாலே எல்லாமே வந்து நமக்கு நல்லபடியா பாசிட்டிவா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஆடிப்பூரத்தன்னைக்கு யாரெல்லாம் பூர நட்சத்திரமா இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா கோவிலுக்கு போங்க. என்னுடைய கணவரும் வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம். ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆண்டாளை வந்து பிடிக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி எங்க கல்யாணத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம்ல இருப்பாங்க.
தாயாரும் திருமாலும் வந்து இருக்கிற மாதிரி ஸ்ரீரங்கம் கோபுரம் பின்னாடி இருக்கும். ஆதிசேஷன் வந்து கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆண்டாள் வந்து அவங்களா தேடி வந்தாங்க. என்னுடைய கணவர் வந்து பூர நட்சத்திரம், அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே ஒன்னா இருக்கு. அந்த போட்டோ தான் எங்க ரூம்ல வந்து அந்த பூஜை ரூம்ல பெருசா இருக்கும். அதே மாதிரி நாகமணி அம்மன் போட்டோ பெருசா இருக்கும். இவங்க 2 பேர் போட்டோ ரொம்ப பெருசா ஃப்ரேம் வந்து இருக்கும். இது வந்து கிஃப்டா வந்தது எங்களுக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பூஜை வந்து பண்ண போறேன். 5 வகையான சாதம் பண்ணலான் இருக்கேன். அதே மாதிரி அலங்காரம் பண்ணி வளையல் மாலை சாத்துவேன் எப்பவுமே. இதெல்லாம் வந்து லாங் வீடியோ உங்களுக்கு வரும், கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு ஏழை பெண்ணுக்கு கண்டிப்பா வளையல் வாங்கி கொடுங்க. நம்ம வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். நானும் வந்து நாகமணியம்மன் தேவி கோயில்ல ஆடி அமாவாசைக்கு போய் நான் வந்து வளையல் அலங்காரத்துக்கு தொகை, ஒரு சிறு தொகையை வந்து கொடுத்துட்டு நான் வந்து வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் போட்டோலாம் அனுப்புவாங்க. போக முடிஞ்சா போவோம், இல்லைன்னா போட்டோலயே தான் பார்த்துக்குவேன். அதையும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகுது. நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த ஆடிப்புறத்தன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய யோகிகள் ரிஷிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தியான நிலை அடையிறதுக்காக அந்த விஷயத்தை வந்து தொடங்குறது இந்த ஆடிப்புறத்தன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஆடிப்புறத்தை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போய் அம்பாலை வந்து கண்குளிர பாருங்க. நன்றி, வணக்கம்.